மதுரை மாநகரை எரித்து சாம்பலாக்கிய கண்ணகி கால்பதித்து நடந்து சென்ற தேனி மாவட்டம் திமுக ஆட்சியில் எப்படியெல்லாம் அலங்கோலப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவலங்கள். இங்க முருகோட ராமரும் சக்கேனனும் சொன்னாங்க, எல்லா இடத்திலையும் மணல் திருட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அதை கேட்க போன அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லாவல்யம். கலெக்டரேட்ல போக முடியல, தாலுகா ஆபீஸ்ல போக முடியல. எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு லஞ்சம் ஒன்றுதான் இன்றைக்கு அவருடைய கடமையாக கொண்டிருக்கிறது. அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் 17 லட்சம் ஏக்கர்கள் விவசாயிகள் பயன்பெற வேண்டும். ஆனால் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வைகை ஆறு 58ஆம் கால்வாயை திறக்கவே இல்லை. அரசுக்கு அது பற்றி எல்லாம் அக்கறையே கிடையாது. அவர்களுக்கு இருக்கிற அக்கறை ஒன்றே ஒன்றுதான், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக்க வேண்டும். அதை ஒன்றை தவிர வேற அவர்களுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. இன்னைக்கு கிராமத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கஞ்சா, பள்ளிக்கூட வாசல்ல போனா கஞ்சா. பிறகு இன்னும் லேட்டஸ்டா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மெத்தபெட்டமைன்னா மெத்தபெட்டல் ராஜபாண்டி தெரியுதான்னு தெரியல. மெத்தபெட்டன் ஏதோ சொல்றாங்க. எல்லாமே இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு பத்தி கவலையே கிடையாது. இன்னைக்கு பக்கத்தில் இன்னைக்கு போயிட்டு வந்தோம், மலை மாடு பத்தி போயிட்டு வந்தோம். வெறும் மாட்டை வைத்து பிழைக்கின்ற ஒரு சமுதாயம். அவர்கள் பாவம், அவர்கள் வேற எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் பாரஸ்ட்டையும் அவர்கள் ரொம்ப துன்புறுத்துகிறார்கள், அவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். மிகவும் ஒரு வேதனையான ஒரு சம்பவம். இன்றைக்கு கண்ணீர் வடிக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. பழங்குடியினர்கள் அங்க வாழவே முடியவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல் நிலையத்தில் போய் ஒரு பெண், 14 வயது பெண், காவல் நிலையத்தில் போய் ஒரு 14 பெண் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அந்த பெண்ணையே பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு காவல்துறை மிக மோசமாக இருக்கிறது.